இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனிய கொன்னதுக்கப்புறம் 1 டஜன் ஆட்கள மேல அனுப்பிச்சிருச்சு. அதுலயும் ஹெவி வெயிட்டான ஆட்கள், முக்கியமான ஆட்கள். இப்ப கூட ஹிஸ்புல்லாவோட கமாண்டர தட்டி தூக்கிட்டாங்க. இந்த மாரி தொடர்ந்து ஆப்பரேஷன்கள் வெறித்தனமா போய்க்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஈரான பொறுத்தவரையும், ஹமாஸ பொறுத்தவரையும், ஹமாஸ் கூட ஒரு தலைவர அறிவிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. முடிஞ்சா சிங்வார பிடிச்சுக்க பாத்துக்க அப்படின்னு. ஆனா ஈரான பொறுத்தவரையும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே ஈரானுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இன்ன வரையும் பெரிய பதிலடிகள் அப்படின்னு ஒண்ணும் குடுக்கல. பதிலடி குடுத்தோனயே ஒரு முழு நேர யுத்தத்தை சந்திக்கணுங்கிற பதட்டம் ஒரு பக்கம். ஆனா மக்களுக்கும் ஏதாச்சும் சொல்லி ஆகணும். இதுக்கான வேலைகளை ரொம்ப தீவிரமா ஈரான் பாக்குதோ அப்படின்னு தோணுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியோட பையன் வெளியில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்ததுதான். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே வந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இது வித்தியாசமானது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அமெரிக்க ஏஜென்சிகள் இந்த ஆப்பரேஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பிரேக் பண்ணியிருந்தார்கள். அடுத்து என்ன அப்படின்னா, ஈரானோட வெர்ஷனை ஈரானோட ஏஜென்சிகள் பிரேக் பண்ணியிருந்தார்கள். அமெரிக்கா சொன்னது என்ன அப்படின்னா, டேய் அங்க பாதுகாப்பு அதிகாரி அந்த பில்டிங்க்கு பாதுகாப்பான நபர்களே வெடிகுண்ட கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சாச்சு. இது இப்ப கிடையாதுடா. இப்ராஹிம் ரைசி மரணத்துக்கு வந்தப்பயே வச்சாச்சு. அன்னைக்கு பில்டிங்ல ஆட்கள் கூட்டம் ஜாஸ்திங்கிறனால நாங்க வெடிக்க வைக்கல. அதுக்கப்புறம் இந்த தடவை பதவியேற்பு விழால ஆட்கள் யாரும் இல்லை. அதனால ஆபரேஷனுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து வெடிக்க வச்சுட்டார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ணார்கள். ஈரான் பேசாம இருந்துட்டு அடுத்த சில நாட்கள் கழிச்சு அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. உள்ளுக்குள்ள வெடிகுண்டு இல்ல. அப்ப என்னடா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வெளியில இருந்து ஒரு மிசைலை வச்சு அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதான். அப்ப வெளியில இருந்து அடிச்சும் பிடிக்க முடியல அவங்கனால அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. அப்படியே அந்த விஷயத்த ஈரான் விட்டுருச்சு. ஈரான் விட்டுட்டு ஈரானுக்குள்ளேயும் 1 டஜன் ஆட்கள தூக்குனார்கள். யார்ரா அப்படின்னு கேட்டா, ராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு எல்லாரையும் கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க இவங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. ஆனா அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ணும்போதே சொன்னார்கள், இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஏற்கனவே வெளியேறிட்டார்கள். சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளியேறிட்டார்கள். அந்த ஆட்கள் யாருமே சிக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணி 1 டஜன் கூட்டத்தையும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு செய்திகளை வெளியிட்டார்கள். இப்ப இஸ்மாயில் ஹனி மகன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதா, இந்த 2 தியரியுமே இல்ல. மிசைல் வச்சுதான் அடிச்சார்கள். அந்த மிசைல் இஸ்மாயில் ஹனிய மட்டுமே டார்கெட் பண்ணுச்சு. அதாவது அவர் இருக்கிற இடத்த துல்லியமா டார்கெட் பண்றதுக்கு உதவியா இருந்தது என்ன அப்படின்னா, அவரோட செல்போனை ட்ராக் பண்ணிட்டார்கள். அவரோட செல்போன் மூலியமா தான் இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி மிசைலை வச்சு அடிச்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிசைல் எங்க இருந்து வந்துச்சு? இஸ்ரேல்ல இருந்தே வந்துச்சா? இல்ல எப்பவும் போல இஸ்ரேல் எடுக்கக்கூடிய வான்வெளி ரூட்ல இருந்து அட்டாக் பண்ணார்களா? இல்ல உள்ளுக்குள்ள ஈரானோட ஸ்டேட்மெண்ட் படி உள்ளுக்குள்ள எங்கேயாச்சும் இருந்து அனுப்பிச்சார்களா? அதெல்லாம் பதில் கிடையாது. அதெல்லாம் பாவம் அவருக்கு தெரியலையாட்டுக்கு. அப்ப எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லணும்? செல்போன் மூலியமா தான் பண்ணார்கள் அப்படின்னு. ஈரானோட பேட்டர்ன பார்த்தா, இது ரொம்ப அழகா புரிஞ்சிரும். ஈரான் எப்பல்லாம் ஹெவி வெயிட்டான ஆட்கள் ஈரானுக்குள்ள மரணம் அடைஞ்சார்களோ, உதாரணத்துக்கு அணு விஞ்ஞானியே எடுத்துக்கலாம். இப்படிதான் பேரலரா வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஸ்டேட்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணமா பெரிய அளவு ஆட்டோமேஷன் கன் வச்சு அத பக்கத்துல இருந்து இயக்கிட்டார்கள் அப்படின்பார்கள். அடுத்து ஒரு அரசியல்வாதி கொஞ்ச நாட்கள் கழிச்சு இல்ல சேட்டலைட் மூலியமா இயக்குனார்கள் அப்படிம்பார்கள். இந்த மாதிரி மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். என்னமோ அந்த இப்ப கிடைச்சதுதான் சாலிடான எவிடன்ஸ். இதை பிடிச்சிட்டு நாங்க ஓடுறோம் பாரு அப்படின்னு ஈரான் மக்களை ஏமாத்துற மாதிரிதான் இருக்கு. ஏமாத்துறார்களா இல்லையாங்கிறது அவர்கள் பாடு. ஆனா காலங்காலமா ஈரான் செய்யக்கூடியது இதான். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பதிலடி அப்படிங்கிறது ஈரான் சூழ்நிலையை பொறுத்து தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த பதிலடி கொடுக்கறதுக்கு இடைப்பட்ட காலங்களோ இல்ல பதிலடியே கொடுக்காம இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயோ பெரிய அளவு இந்த வேலையை செய்வார்கள். ஜெனரல் சுலைமானி மரணத்துக்கு அமெரிக்காவை பழி தீர்க்க முடியாது. ஆனா இப்ப வரையுமே கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு கைது நடந்துச்சு. அது எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, இவன் தான் ஜெனரல் சுலைமானி மரணத்துக்கு காரணம். அதாவது அவரோட நடமாட்டத்தை காட்டிக் கொடுத்த நெட்வொர்க்ல இவனும் இருந்தான் அப்படின்னு சொல்லி கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு கைது நடந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் அந்த விஷயத்துக்குள்ள நாங்க இன்னும் ஃபோக்கஸா இருப்போம் அப்படிங்கிறக்காக ஈரான் செய்யக்கூடிய விவகாரமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அத உறுதிப்படுத்துற விதமா தான்
இப்ப இஸ்மாயில் ஹனி மரணத்தை ஒட்டி பையன் வெளியிடுற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுதுங்கிறது உலக அரங்குல பேசக்கூடிய விஷயமா இருக்கு.